இதை த டே இன் அ லைஃப் ஆஃப் அப்படின்னு சொல்கிறத விட த மீட் வித் அ பர்சன் ஆஃப் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வீட்டில் கொண்டு போய் கொட்டுற குப்பையை நெக்ஸ்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஏன்னா குப்பையை கொட்டினதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்க, அது எங்கே போகும், அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குமானுங்கிறது தெரியலை. எல்லாருக்குமே அந்த ரூலிங் மைண்ட் செட் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம குரல் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா, அதை யார் தான் இறங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு சில பேர் இறங்கி அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் டெய்லி லைஃப்பில் பார்க்குறீங்க. ஆனால் அதை அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை உங்கள் முன்னாடி பெஸ்ட்டாக பண்ணுற எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர், ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கக்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். பிரைம் மினிஸ்டர் காந்தி ஜெயந்தி 2014 அப்போ 62,000 கோடி செலவில் தொடங்கி வச்சது தான் ஸ்வச் பாரத் மிஷன். இந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் மெயின் மோட்டிவே 2019 ODF, அதாவது திறந்த வெளியில் மலம் கழிதலற்ற இடங்களை பாதிக்கு பாதி இந்தியாவில் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மோட்டிவாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க. ஸ்டில் கோயிங் ஆன். இந்த ஸ்வச் பாரத் மிஷன் ஸ்வச் பாரத் அர்பன் அண்ட் ஸ்வச் பாரத் கிராமின் அப்படின்னு 2 டிவைட் ஆகுது. அண்ட் மே ஸ்வச் பாரத் கிராமின் மே கம் கர் ரஹா ஹூன். இது இல்லாமல் தே வில் பில்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் யூட்டிலைசிங் வேஸ்ட் இன் போத் சாலிட் அண்ட் லிக்யூட் வேஸ்ட். இதில் நான் எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணுற லிக்யூட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற டெக்னிக்கல் அவுட்புட்டை பற்றியெல்லாம் சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ ஐ ஜம்ப்ட் இன்டு சாலிட் வேஸ்ட். மக்களே, சாலிட் வேஸ்ட்டில் மக்காத குப்பையை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை கட்டிகிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமாக இவங்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி டேயில் இவங்கள பார்க்காம உங்களுக்கு இந்த டே ஓடி இருக்காது. உங்கள் வீட்டில் உங்கள் குப்பையை கலெக்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கிள்லேயே இவங்க டெய்லி வந்துட்டுருக்காங்க. இவங்க யூத் ரெட் கிராஸ் ஆர் NSS ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒன் டே க்ளீன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறவங்க கிடையாது. லைஃப் டைம் ஃபுல்லாக லோ இன்கம் அண்ட் நோ சர்டிஃபிகேஷனோட ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு டிசீஸ்க்கு அப்புறம் டாக்டர் இல்லாமல் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக அவங்க இருக்காங்க. இந்த புனிதமான வேலைகள்லாம் செய்கிறது நீங்கள் டெய்லி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்க்குற உங்கள் ஊரில் இருக்கிற தூய்மை காவலர்கள் அண்ட் சுகாதார ஊக்குநர்கள் தான். இந்த வீடியோவில் நீங்கள் அவங்கக்கிட்ட கொட்டக்கூடிய வேஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு மட்டும் சொல்லாமல், இவங்களுக்காக உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கணும்னு அவங்களே சொல்ல போகிறாங்க. அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் திஸ் வீடியோ ஹாஸ் பீன் டேக்கன் வித் மை ஓன் ரிஸ்க். அண்ட் இன்றைக்கி நான் வந்திருக்கிற ஊர் கும்பகோணம். அண்ட் இன்றைக்கி நான் மீட் பண்ண போகிற 2 டீமில் ஃபர்ஸ்ட் டீம் யாருன்னா, சுகாதார ஊக்குனராக இருக்கேன். நான் கடந்த 10 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே, நீங்கள் இங்கே வர குப்பையெல்லாம் சேகரித்து அதை தரம் பிரித்து இதுலேருந்து வர உரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த குப்பையெல்லாம் தூய்மை கலர் கொண்டு சேகரிச்சுக்கிட்டோம். அதை தரம் பிரித்து மக்கும் குப்பையை உரமாக்கி ஊராட்சிக்கு உட்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ள இடத்துல உரத்தை தந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அடர்வன காடும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் கொடுத்து. ஓகே, மக்காத குப்பையை என்ன பண்ணுறீங்க? மக்காத குப்பையை அறவை பணிக்காக அனலகராரம் ஊராட்சிக்கு தார் சாலை போடும் பணிக்காக நாங்கள் இலவசமாக இது வரைக்கும் 700 கிலோ கொடுத்துருக்கோம் சார். இது இல்லாமல் உங்களோட வேலையில் இது வரைக்கும் ஆஸ் அ மோட்டிவேட்டராக நீங்கள் சந்தித்த சவால் என்ன இத்தனை வருஷத்தில்? இத்தனை வருஷத்தில் சந்தித்த சவால்னாக்கா, பிளாஸ்டிக் கழிவுகளை இன்னும் சரிவர அவங்க தரம் பிரிச்சும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒளியவும் மாட்டேங்குது. கேட்டாக்கா நாங்கள் அப்படி தான் போடுவோம், நீங்கள் அதுக்கு தானே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க வரீங்க மக்கள் அவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க சார். ஓகே ஓகே, சம்பளம் வாங்குறீங்களா, வாங்கி தான் ஆகணும். அவங்கள சேவை செய்கிறவங்களாம் நினைக்காம அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நினைக்கிறாங்க சார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பேம்பர்ஸ் போடுறாங்க, அப்புறம் வெஸ்பரு, இந்த எலும்பு மீன் முள், சாப்பாடு, திருவிழா உள்ள குப்பையெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி போட்டுறாங்க. எடுக்கலைன்னா நான் கிளர்க்கிட்ட சொல்லிடுவேன், தலைவர்கிட்ட சொல்லிடுவேன் என்ன சொல்கிறாங்க. உங்கள் வேலையை தாண்டி உங்களை வேலை பார்க்க வைக்கிறது, இதுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
வந்து இது சுத்தமாக போடுங்க, போடுங்க சுத்தமாக போடுங்க. தண்ணியோட போடுவாங்க சமயத்தில், தண்ணியோட போடுவாங்க. கேட்டோம்னா நம்மள்ட்ட ரொம்ப விபரீதமாக பேசுவாங்க. ஓகே. அது நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரப்போ உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அந்த மாதிரி போடுறது வாடை வரும், வாடை வர இல்லாமல் கையிலே நம்மளுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் ஏற்படும். சமயத்தில் வந்து இந்த முழங்கை குதிங்கால் இதெல்லாம் அப்படியே கருப்பாயிடும். அப்புறம் மூக்கில் ஏறும், கண்ணை வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்னைக்காச்சும் இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிருக்காது? ஆயிருக்கு. மயக்கம் சமயத்தில் வரும். ஓகே. மயக்கம் போறாங்க. எல்லாருமே சார்லாம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. எங்களுடைய பணியாளரை வந்து அதை சிறப்பாக செய்கிறாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு சில நேரங்களில் இவங்க சேஃப்டி எக்யூப்மெண்ட் பழுதாகி இவங்கள்ட்ட இந்த எக்யூப்மெண்ட் இல்லாத சூழ்நிலையில் குப்பையை பிரிக்கும் போது அடிக்கடி உங்களுக்கு காயப்படுது. இந்த கிளாஸ் குத்திருச்சா? இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ராப்பர் சேஃப்டி எக்யூப்மெண்ட் வியர் பண்ணாத தூய்மை காவலரோ இல்லை அதை தேவைப்படுற நேரத்தில் தராத கவர்மெண்ட்டோ கிடையாது. டெய்லி போடுற குப்பையில் உடஞ்ச கிளாஸோ இல்லை ஷார்ப்பான பொருளோ இருக்குன்னு தெரிஞ்சே போடுற நம்ம தான். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் அண்ணலக்கரை ஊராட்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பேர் கிருஷ்ணவேணி. சுகாதார ஊக்குனராக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் 5 வருஷமாக. மற்ற பஞ்சாயத்துலேருந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் கொடுக்குறாங்களா? ஸோ அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் இங்கே எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க? இங்கே வந்து எடை வச்சு வாங்கிடுவோம் சார். வாங்கிட்டு அதை அலசி அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் அரைக்கிறது சார். அரைச்சி அதை வந்து எடை போட்டு ரோடு தார் சாலைக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆஸ் அ மோட்டிவேட்டராக இவ்வளோ பேரை ஒரு குழுவை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்கொண்ட ஒரு பெரிய சவால் என்ன இத்தனை வருஷத்தில்? இத்தனை வருஷத்தில் சார் நாங்கள் இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் இப்போ ஒழிச்சிட்டு வரோம். ஓகே. அதேமாதிரி குப்பைகள் வந்து அதுக்கு முன்னாடி பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு 50% பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ 70% தான் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை இன்னும் கொஞ்ச நாள் போனால் நாங்கள் அதை பிரித்து கொடுக்குற அளவுக்கு சரி பண்ணிடுவோங்கிற ஒரு இதில் இருக்கும். ஓகே. அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தூய்மைகளை வச்சு விழிப்புணர்வுப்படுத்தி மக்கள்கிட்டையும் சொல்லி விழிப்புணர்வுப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த சைடு வரப்போலாம் அவ்வளோ என்வரான்மெண்ட் நல்லா இருக்கு. ஸோ உங்கள் இடத்த சுற்றி நீங்கள் இவ்வளோ பிளான்டேஷன் பண்ணணும், அதுக்கு இவ்வளோ மெனக்கெடணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுக்கான ஐடியா இங்கே எப்படி கிரியேட் ஆனிச்சு? நாங்கள் தான் சார் இடம் இருக்குது, இட வசதியை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் பயன்படுத்திக்கணும். சத்தான காய்கறிகள் வந்து தயாரித்து நம்மளே கொடுத்தோம்னா அது பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இதாக இருக்கும். அதனால நாங்களாவே இந்த காய்கறி தோட்டம் வச்சுருக்கோம். இப்போக்கு வந்து காய்கறிகள் வந்து அதிகமாக இதாகல, அதிகமாக ஆனிச்சுன்னா நாங்கள் சத்துணவு இதுக்கு கொடுத்தோம். இந்த நெகிழி பைகள் நீங்கள் இங்கே கலெக்ட் பண்ணி இதை ப்ராசஸ் பண்ணுறதை தவிர்த்து இங்கே வேறு என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்க? வேஸ்ட்டெல்லாம் வச்சு மண்புழு உரம் தயாரிக்கிறோம் சார். நாங்கள் அதுமாரி எம்சிசின்னு மக்கும் குப்பை மக்காத குப்பை அது தனியாக பிரித்து அதை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. தோட்டக்கலைன்னு வச்சு இந்த காய்கறி தோட்டம் அமைச்சிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். வெறும் மரக்கன்று எல்லாரும் நடுறாங்க, எல்லா பஞ்சாயத்துலேயும் நடுறாங்க. நிறைய இடத்துல தன்னார்வலர் இப்படி எல்லாருமே நடுறாங்க. அதனால தொடர்ச்சியாக பராமரிக்கும், சைடு வேலி கட்டாமல் இந்த மாதிரி விடுறதுனால ஆடு மாடுகள் இது மாதிரி விலங்கினங்கள் வந்து வீணாக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் சுற்றிலும் வேலி கட்டிட்டு பராமரித்தா நல்லபடியாக. அடிக்காத கொடுத்தா ரொம்ப ரொம்ப ரீல சுத்துவா, நான் கை தோவி போட்டவத தஞ்சமில்லாமனுக்கு அடி வேறி கட்டி நல்ல கதை மேல சொல்ல மாம்போவ வாசம் வரும், மண்ணோட நேசம் வரும், பார்த்தா